இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ஆதி வந்து பாரதி கிட்ட வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம பாரதியை வந்து ஜெயிலில் கொண்டு போய் அடைச்சிடுறாங்களே, அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஆதி வந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க. ஆதி அதுக்கடுத்து லட்சுமி பாட்டி அதுக்கடுத்து குழந்தைய எல்லாருமே அந்த இடத்துல வந்திருக்காங்க. அப்போ வந்து ஆதி வந்து கேட்குறாங்க, பாரதி ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் வந்து அந்த காசை வந்து எடுத்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் பிறகு எப்படி வந்தது அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க, அதான் அது எனக்கும் தெரியலை, நானே தெரியாமல் தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இல்லை, ஏன்னா வந்து காசை நீங்கள் எடுத்திருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து காசை வந்து நீங்கள் ரூமுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் வந்து நான் அந்த இடத்துல வந்து வச்சேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து வச்சப்போ நீங்கள் ஆஃபீஸில் கூட இல்லை, நான் வெளியில் போயிட்டு சும்மா போயிட்டு வந்தேன். வந்து பார்த்தப்ப நீங்கள் வந்து ஆளை காணோம். அதுக்கடுத்து நான் வந்து விசாரித்தப்ப நீங்கள் வந்து ரிசைனிங் லெட்டர்லாம் கொடுத்துட்டு கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கடுத்து தான் நான் அந்த காசையே அங்கே வச்சேன். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் காசு எடுத்திருப்பீங்க? அந்த வேலையை அந்த அந்த இடத்த விட்டே நீங்கள் போயிட்டீங்க. அதுக்கப்புறம் எப்படி அந்த காசை நீங்கள் எடுத்திருக்க முடியும்? இதிலேருந்தே எனக்கு தெரியுது, நீங்கள் வந்து அந்த காசை எடுத்திருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் வேணும்னே வந்து உங்கள் மேலே பழி போடுறதுக்காக தான் யாரோ வந்து காசை உங்கள் பேக்கில் வந்து எடுத்து வச்சுருக்கணும். அது யார் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சா தான் நீங்கள் வந்து இந்த கேஸ்லேருந்து வெளியில் வர முடியும். அதனால் வந்து நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கு பிடிக்காதவங்க யார் இந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எனக்கு பிடிக்காதவங்களா? அப்படி யாரும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து ஆஃபீஸில் வந்து ரிசைனிங் லெட்டரை எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகிறப்ப ஏதாவது சம்பவம் நடந்துச்சா? உங்களை யார் மீட் பண்ணா? உங்கள் பேக்கை யார் எடுத்தா? என்ன ஏதுன்னு எல்லாத்தையுமே யோசிச்சு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல வந்து பாரதி வந்து மெதுவாக யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது. அவங்க வந்து காரில் வரும்போது ஒரு மாசமா இருக்கிற ஒரு பொண்ணு, அதுக்கடுத்து அவங்க ஹஸ்பண்ட் 2 பேருமே வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பி போவாங்கல்ல. ஆட்டோக்கார் கூட ஆட்டோ வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, இவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுருங்கன்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாரதி வந்து ஏற்றுக்குருவாங்கல்ல. அதை வந்து யோசிச்சு பார்க்காங்க. ஆதி எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் பாரதி என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும், இல்லை நான் வந்து வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தேன். வர்ற வழியில் வந்து ஒரு டிரைவர் வந்து என் காரை மடக்குனாரு. என்னன்னு கேட்டதுக்கு மாசமா இருக்கிற கர்ப்பிணி பெண் வந்து கஷ்டப்படுறாங்க, போய் வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் வந்து இப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாய்ப்பு இருக்குது பாரதி, யார் அவங்க உங்களுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து விசாரிக்காங்க. இல்லை ஆதி, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்ததுமே இல்லை. பார்க்குறதுக்கு வந்து வாய் வயிறாக இருந்தாங்க அந்த பொண்ணு. அதை பார்த்த உடனேயும் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு நானும் லிஃப்ட் கொடுத்தேன். லிஃப்ட் கொடுத்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இறக்கி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஆதி வந்து சொல்கிறாங்க, அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க தான் உங்களோட பேக்கில் வந்து காசை வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஆதி, எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. அந்த பொண்ணையும் அவங்க ஹஸ்பண்டையும் பார்க்கும்போது அப்படியெல்லாம் தெரியலை. அவங்க ரொம்ப நல்லவங்களா அப்பாவியாக தான் தெரிஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பாரதி, நம்ம வந்து யாரையுமே வந்து அப்படி குறைச்சி எடை போட்டுறக்கூடாது. சில பேர் வந்து வேணும்னே நடித்து கூட இந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க. அவங்கள பிடிச்சி விசாரித்தாலே நமக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும். கூடிய சீக்கிரம் அவங்கள வெளியில் கொண்டு வர்றது என்னோடய பொறுப்பு. சரி, அவங்கள கொண்டு போய் எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் இறக்கி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, நான் வந்து விஆர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இறக்கி விட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா? அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் காசு எடுக்கலைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆதி வந்து சொல்கிறாங்க. சரி ஆதி அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்கிறாங்க. ஆதிக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. கோவத்தோட திரும்பி விறுவிறுன்னு வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே போய் செக் பண்ணுறாங்க. இங்கே வந்து கர்ப்பிணி பெண்ணுன்னு சொல்லிட்டு இத்தனாம் தேதி இந்த டயத்தில் வந்து யாரும் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து தெரியுது. இல்லை, அப்படி யாருமே இங்கே வரலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரிசப்ஷனில் வந்து சொல்லிடுறாங்க. பாரதி இங்கே தான் இறக்கி விட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வரலை. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு மாசமாகவும் இல்லை. அப்போனா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. பாரதியை வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆதி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்து வந்து அதிரடியாக மேக்ஸிமம் வந்து அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இந்த மாதிரி இதை வச்சு தான் அவர் வந்து கண்டுபிடிப்பார். அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.